இந்த வருஷம் புதுசா லான்ச் ஆயிருக்க இந்த ஜியோ பாரத் J1 மொபைலை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ₹123 per month பிளான் மூலமா உங்களால அன்லிமிட்டெட் கால்ஸ் மெசேஜ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு நாளுக்கு 500 MB வரலையும் ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியும் 28 நாளுக்கு. ஃப்ரீன்றது நீங்க கொடுக்குற காசுக்கு அவங்க சொல்ற ஒரு டேர்ம். ஓகே, அன்பாக்சிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸை சுத்தி இதோட ஸ்பெக்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணோம்னா ஒரு சார்ஜர் இருக்கு. இது மைக்ரோ USB கேபிளோட தான் வருது. மற்றபடி போனு, பேட்டரி இதெல்லாமே காமனா இருக்கிறது. அப்புறம் கேள்வி கேட்க கூடாதுன்னு கேட்டலாக் ஒன்று கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஓரமா வச்சுட்டு இந்த போனோட டிசைன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் பார்க்கும்போது திக்னஸ் வந்து கொஞ்சம் பல்கியா இருக்கிற மாதிரி ஃபீல் தான் கிடைக்குது. வெயிட்டுமே கொஞ்சம் அதிகமா இருக்கிற ஃபீல் கிடைக்குது. அப்புறம் முன்னாடி பின்னாடி எல்லாமே பிளாஸ்டிக் தான். அதுல பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை. மற்றபடி இந்த டைம் இந்த கீபேட்லாம் கொஞ்சம் ரெஸ்பான்சிவா இருக்கு. இந்த பட்டன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கு. என்ன ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா கை வலிக்க தான் செய்யும். அப்புறம் போர்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா டாப்ல உங்களுக்கு டார்ச் லைட் கொடுத்துருக்காங்க. இது 0வை லாங் பிரஸ் பண்றது மூலமா ஆக்சஸ் பண்ண முடியும். பாட்டம்ல ஒரு மைக்ரோ USB போர்ட், ஒரு 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு மைக் இருக்கு. லெஃப்ட் சைடில் எதுவும் கிடையாது, ரைட் சைட்லையுமே எதுவுமே கிடையாது. இப்போ பேக்கில் இந்த பேக் பேனல் ரிமூவ் பண்ண உடனே உங்களுக்கு ஒரே ஒரு சிம் கார்டு போடுறதுக்கான சப்போர்ட் இருக்கு. அது வெறும் ஜியோ சிம் கார்டு மட்டும் தான் இந்த ஃபோனில் உங்களால் போட முடியும். அப்புறம் பக்கத்தில் உங்களுக்கு SD கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வழியாக 128 GB வரலையும் மெமரி கார்டு உங்களால் உள்ள போட முடியும். மற்றபடி இங்கே ஃபோனில் ஸ்டோரேஜ்னு பார்த்தோம்னா வெறும் 1 MB 2 MB அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால மெமரி கார்டு போடுறது நல்லது. அப்புறம் இந்த டிஸ்பிளே சைடு வந்தோம்னா உங்களுக்கு 2.8 இன்ச்சுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது டச் ஸ்கிரீன்லாம் கிடையாது, நார்மல் டிஸ்பிளே தான். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெருசாவே இருக்குங்க. ஆக்சஸ் பண்றதுக்கு கண்டென்ட்டோட சைஸ் எல்லாமே பெருசா தான் இருக்கு. பிரைட்னஸ்னு பார்க்கும்போது இன்டோர்ல இதோட பிரைட்னஸ் நல்லாவே இருக்கு. அவுட்டோர்ல ரொம்ப பெரிய குறை சொல்ற மாதிரி இல்ல. முன்ன பழைய பட்டன் போன்லலாம் நம்ம வச்சுட்டு இந்த பிரைட்னஸ்க்காகவே கையெல்லாம் வச்சு பார்ப்போம்ல, அந்த மாதிரி தேவைலாம் இல்லை. ஓரளவுக்கு தேவையான பிரைட்னஸ் இந்த போன்ல இருக்கு. அப்புறம் ஸ்பீக்கர் குவாலிட்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டெடிகேட்டடா எந்த ஸ்பீக்கருமே கொடுக்கல. இந்த இயர்பீஸோட தான் ஸ்பீக்கரையும் இன்டெகிரேட் பண்ணிருக்கிறதுனால இதோட சவுண்ட் குவாலிட்டி அந்த அளவுக்குலாம் இல்லை. இந்த பழைய சைனா பீஸ் எல்லாம் அடிக்கும்ல, அந்த மாதிரி சவுண்ட் குவாலிட்டிலாம் இந்த போன்ல நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஆனா காலிங்னு வரும்போது இதோட குவாலிட்டி நல்லாவே இருக்குங்க. இதோட வால்யூம்லாம் நல்லா லவுடாவே இருக்கு. அதுல எதுவுமே குறை சொல்ற மாதிரி இல்லைங்க. இப்ப நெட்வொர்க்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ப்ளூடூத் சப்போர்ட் இருக்கு. ஆனா வைஃபையோ ஹாட்ஸ்பாட்டோ இந்த மாதிரி எந்த சப்போர்ட்டுமே இந்த முறை அவங்க கொடுக்கல. அப்புறம் இந்த போன்ல 3 4G பேண்ட் வரலையும் கொடுத்துருக்காங்க. இதுல டேட்டாவை உங்களால ஆஃபே பண்ண முடியாது. எப்போதுமே அது ஆன்லயே தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்து வச்சிருக்காங்க. மற்றபடி இங்க பேட்டரிஸ்ன்னு பார்த்தோம்னா 2500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. என்ன இதை சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல அசால்ட்டா எடுக்கும். கண்டிப்பா இது ஓவர் நைட் சார்ஜிங் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்க பேட்டரி லைஃப்னு வரும்போது ஒரு 3 நாள்ல இருந்து 4 நாள் வரைக்குமான பேட்டரி லைஃப் இந்த போன்ல நீங்க எதிர்பார்க்கலாம். உங்களோட யூசேஜை பொறுத்து. நீங்க கண்ணா பின்னா நெட், ஜியோ மியூசிக் அது இதெல்லாம் யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா பேட்டரி ட்ரைன் ஆக தான் செய்யும். அப்புறம் இந்த போன்ல கேமரான்னு வரும்போது 0.3 மெகாபிக்சலுக்கான சென்சார் கொடுத்துருக்காங்க. இது மூலமா எடுக்கிற போட்டோஸ்ல பெரிய அளவு எதிர்பார்ப்பை வச்சுக்காதீங்க. இந்த கேமரா கொடுத்துருக்க பர்பஸ் எதுக்குன்னா ஜியோ பே இந்த போன்ல உங்களால யூஸ் பண்ண முடியும். போன முறை நான் ஜியோ பாரத் K1 யூஸ் பண்ணும்போது ஸ்கேன் அண்ட் பே ஒழுங்கா வேலை செய்யல. இந்த போன்ல அது நல்லாவே வேலை செய்யுது. நார்மலா சிம்பிள் கிளிக்லயே உங்களால ஈஸியா பே பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாம ஒரு மணி சென்ட் பண்றதும் ரிசீவ் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் நான் இந்த ஃபோனில் ஃபேஸ் பண்ணல. மற்றபடி உங்களுக்கு ஜியோ சாவான் மியூசிக் உங்களால் கேட்க முடியும். ஆனால் ஒரே ஒரு பஞ்சாயத்து என்னன்னா உங்களால் சர்ச் பண்ணி எந்த மியூசிக்கும் கேட்க முடியாது. தமிழ் லாங்குவேஜில் உங்களால் ட்ரெண்டிங்கில் இருக்கிற சாங்ஸ்லாம் ஈஸியாக கேட்க முடியும். அப்புறம் ஜியோ சினிமா, ஜியோ டிவி இந்த மாதிரி இடங்கள்ல தமிழ் கண்டென்ட் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. வழக்கமாக ஸ்மார்ட் ஃபோனில் ஜியோ டிவி, ஜியோ சினிமாவில் நிறைய தமிழ் கண்டென்ட் இருக்கும். இந்த ஃபோனில் அதெல்லாம் கிடையாது. அதே போல் அது இருந்தாலுமே உங்களால் ஆக்சஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த அளவுக்கு கிளாரிட்டிலாம் இந்த ஃபோனில் இல்லைங்க. மெயினாக ஜியோ பேக்காக இந்த ஃபோனை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி இந்த ஃபோனில் ப்ராசஸர்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன ப்ராசஸர்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஆனால் இங்கே இருக்கிற அப்ளிகேஷன்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால இது யூஸ் பண்ணும்போது மேஜரான லேக் வந்து நான் எங்கேயும் ஃபேஸ் பண்ணல. இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இந்த ஃபோனில் இருக்கா இல்லையன்றதை இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் உங்களால் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் எதையும் இன்ஸ்டால் பண்ண முடியாது. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் எதையுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒப்பேரா மினியில் நார்மலாக ப்ரௌசிங் பண்ணலாம். அதுக்காக வேணா இது யூஸ் ஆகும். மற்றபடி முன்னாடியே சொன்ன மாதிரி ஜியோ டிவி, ஜியோ சினிமா, ஜியோ பே அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் யூஸ் பண்ணலாம். பேசிக்கா டூல்ஸ்னு பார்த்தோம்னா இங்க டார்ச், கிளாக், கேலண்டர் இந்த மாதிரி சப்போர்ட் தான் இருக்கு. நோட் பேட் சப்போர்ட்டும் இருக்கு. மற்றபடி இங்க உள்ள செட்டிங்ஸ்ல உங்களால வால்பேப்பரை கஸ்டமைஸ் பண்ண முடியும். நீங்க நார்மலா SD கார்டுல இருக்கிற போட்டோஸை இதுல சப்போர்ட் ஆகிற ரெசல்யூஷன்ல உங்களால ஆன் பண்ணி பார்க்க முடியும். அப்புறம் நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி தமிழ்ல இந்த போன்ல டைப் பண்ண முடியுமா அப்படின்றதுதான். ஃபர்ஸ்ட் இதுக்காகவே நீங்க ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணணும். எந்தெந்த கீபேடுக்கு எந்தெந்த தமிழ் லாங்குவேஜ் அசைன் பண்ணியிருக்காங்கன்றத இங்க நான் நோட் பேட்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் நீங்க மக்கப் பண்ணி மைண்ட்ல வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது தான் உங்களால டைப் பண்ணவோ இல்லை எங்கேயோ கான்டாக்ட் சேவ் பண்ணவோ யூஸ் பண்ண முடியும். நான் ஒரு அரை மணி நேரம் யூஸ் பண்ணேன். ஆனால்
வெறுத்து போச்சுடா அப்படின்ற லெவலுக்கு தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏன் இந்த அளவுக்கு மொக்கையா கீபேட் டிசைன் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. நம்ம லாங்குவேஜுக்கு இந்த கீபேட் அந்த அளவுக்கு செட் ஆகாது. இங்கிலீஷ்ல டைப் பண்றதுக்கு வேணா யூஸ் ஆகலாம். ஃபைனலா இந்த போனோட பிரைஸ்ன்னு பார்த்தோம்னா 1799 ரூபாய்க்கு அமேசான்ல லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்க நியர்பைல இருக்கிற ஜியோ ஸ்டோர்லயும் இந்த போன் உங்களுக்கு ஸ்டாக் கிடைக்கும். அதுக்கு மேல ₹1 கூட எக்ஸ்ட்ரா கொடுத்து இந்த போனை வாங்காதீங்க. இந்த பிரைஸ்க்கு இந்த போன் வர்த்தா இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா வர்த்தாக தான் கன்சிடர் பண்ணலாம். முக்கியமா காலிங், ஜியோ பே இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த போன் சாலிடா இருக்கும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பிரைஸ்க்கு இந்த போன் நீங்க வாங்குவீங்களா இல்லையான்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பை.